கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையின் நாமத்தில் யாவரை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு 12ஆம் அதிகாரம் 30 சில வசனங்களை நாம் வாசிப்போம். என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டது என்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணப்புக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்களும் நானும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கணக்கு இருப்பதாக மத்தேயு சுவிசேஷத்தில் அப்போஸ்தலனாகிய மத்தேயு மூலமாய் ஆவியானவர் சபைக்கு சொல்கிற காரியம். அந்த அதிகாரத்தில் நமக்கு முன்னாடி படிக்கும்போது எந்த பாவமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக எவன் பேசுகிறானோ அவனுடைய பாவங்கள் என்ன செய்யாது? மன்னிக்கப்படாது. அப்போ கர்த்தருடைய வசனங்கள் எல்லாம் யார் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? யார் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய். அப்போ வசனத்துக்கு விரோதமாய் அசட்டை பண்ணலாம், கீழ்ப்படியாமல் போனா நம்ம யாருக்கு விரோதமாய் பாவம் பேசுறோம்? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய். அப்போ வசனத்தை கை கொள்ளாமல் போகும்போது, வசனத்தை அசட்டை பண்ணும்போது, அல்லது வசனத்துக்கு விரோதமாய் மாற்று கருத்தை பேசும்போது, அல்லது வசனத்தை மனுஷனுக்கு ஏற்றவாதி எடுத்து பேசும்போது, இப்போ நாம் ஆவியானவருக்கு விரோதமாக செயல்படுகிறோம். இந்த பாவங்கள் தான் மனுஷனுக்கு என்ன செய்யப்படுவதில்லையாம்? மன்னிக்கப்படுவதே கிடையாது. மன்னிக்கப்படுவது வசனத்தை நமக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொண்டு நமக்கு ஏற்ற மாதிரி அதை நாம் பேசும்போது, அப்போ ஆவியானவருடைய நோக்கத்துக்கு எதிராக, ஆவியானவர் பேசுறதுக்கு எதிராக நாம் பாவங்களை செய்கிறவர்களாக பார்க்கிறோம். அப்போ எல்லா பாவங்களும் ஒரு மனுஷருக்கு விரோதமாக பேசினா கூட மன்னிக்கப்படுது. ஒரு மனுஷருக்கு விரோதமாக எதை வேணாலும் செய்தா கூட நீ மனம் திரும்பி தேவனிடத்துல போகும்போது மன்னிக்கப்படுகிறது. ஆனால் ஆவியானவருக்கு விரோதமாக நீ செயல்பட்டுட்டு அதுக்கப்புறம் நீ தேவனிடத்துல போய் நின்று ஆண்டவரே நான் மன்னினா கூட அது மன்னிக்கப்படுவதில்லை என்று சொல்வது. நாம் இதை கொஞ்சம் அழுத்தி எப்பொழுது சொல்றதில்லை, இதை அழுத்தி சொல்றதில்லை. இந்த உலகத்துல மன்னிக்கப்படாத சில காரியங்கள் இருக்குது. இந்த பாவங்களை மன்னிக்கப்படுவதே இல்லை. அப்போ இதோடைய தண்டனையும் இதோடைய சாபங்களும் என்ன செய்யுது? மனுஷன் மேல வந்து நிக்குது. மனுஷன் மேல வசனத்துக்கு விரோதமாய் பேசும்போது, வசனத்துக்கு விரோதமாய் செயல்படும் போது, வசனத்தை நாம் வேறு விதமாக தூசிக்கும் போது இந்த பாவங்கள். அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஆவியானவரை பற்றி தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர் தேவனை பற்றியே தெரியாது, ஆவியானவரை பற்றி தெரியாது,
தெரியாதவன் செய்யும் தவறு அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் தான் தெரிந்து செய்கிறவனுக்கு அநேக அடிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக அடிகள். தெரியாம செய்கிறத தேவன் மன்னிக்கிறார். அவனுக்கு அது என்னன்னே தெரியாது, அது நல்லதா கெட்டதான்னு தெரியாது, இந்த வேதத்தை பற்றி அவனுக்கு புரியாது, இந்த வேதத்தினுடைய மகத்துவத்தை அவன் விளங்காத ஆளு. ஆனால் வேதத்தை அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள். ஏன்னா நிறைய பேர் என்ன கேள்வி கேட்கிறோம்னா, நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? என்ன பாவம் செய்தேன், ஏன் எனக்கு இது பிரச்சனை? என்ன பாவம் நீ செய்யல, என்ன பாவத்தை நீ செய்யலங்கிறத நீ விளங்கிக்கிற, அங்கதான் பிரச்சனை. நீ செய்தத நீ நினைத்து பார்க்கறது இல்லை. அவன் வசனத்தை அசட்டை பண்ணுவது, வசனத்தை நீ அற்பமா நினைப்பது ஆவியானவருக்கு விரோதமான ஒரு தவறுகள், பாவங்கள். அது பாவத்துல நீ அதுதான் பாவம் இதுதான் பாவம் இல்லை, நீ ஆவியானவருக்கு விரோதமாக. அதனால சொல்கிறாரு, ஒரு கொலை குற்றவாளிக்கு கூட மன்னிப்பு உண்டு, ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக வேத வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் கொடுத்திருக்கிற காரியங்கள். அவ இந்த வார்த்தையை எவ்வளவு மேன்மையாக நினைக்கிறோம், இந்த வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படின்னு பாருங்க. ஆவியானவருக்கு நான் விரோதம் எப்படி பாவம் செய்கிறேன், ஆவியானவர் உணர்த்துறாரு, நம்மோடு பேசுறாரு. பேசும்போது ஆவியானவருடைய வார்த்தையை நீ செவி கொடுக்காமல் அதுக்கு எதிர்மறையா நம்ம நடக்கும்போது ஆவியானவருக்கு விரோதமா செய்கிற பாவம். இப்போ ஒரு இடத்துல போட்டிருக்க ஒரு போர்டு, இந்த இடத்துக்கு செல்லாதீர்கள் ஆபத்து என்று எழுதியிருக்கிறது, அபாயம் என்று எழுதியிருக்கிறது. இப்போ இந்த வார்த்தை நம்மோட பேசுதான் பேசலையா? அந்த போர்டு என்னோட பேசுது, அதுக்கு எழுதியிருக்கிற வார்த்தை என்னோட பேசுது. இங்க போகாதே, இதை செய்யாதே, இதை தொடாதே என்று அந்த வார்த்தை என்னோட பேசுது. நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த போர்டா என்கிட்ட பேசுது, இந்த வார்த்தை பேசுதா பேசலையா? எப்படி ஆனந்து? இப்ப பைபிளை நம்ம கையில் எடுத்து வச்சுக்கோம், பைபிள் நம்மோட பேசுதா பேசலையா? ஆமா சொல்லுங்க, அல்ல இல்லைன்னு சொல்லுங்க. ஆமைன்னு சொன்னா என்ன செய்யணும்? கரங்களை தட்டி ஒரு ஆமா. பைபிள் என்னோட பேசுது, இந்த வசனம் என்னோட பேசுது. ஒரு ஆபத்துன்னு வந்து இப்போ பஸ்ஸுக்கு ஏற போறோம், பஸ்ஸில் போனோம், நிறைய பஸ் இருக்கு, எல்லா பஸ்ஸிலும் ஏறுறோமா? எல்லா ட்ரெயின்லையுமே ஏறுறோமா? இப்போ படிக்கிறோம், பார்க்குறோம், இந்த ட்ரெயின் எங்கே போகிறது, எந்த இடத்துக்கு போகிறது என்று பார்த்து தான் அதில் நம்ம போய் அமர்கிறோம், அல்லது அதற்கான டிக்கெட்டை நம்ம எடுக்கிறோம். நான் இங்கே இந்த இடத்துக்கு, அது இத்தனை மணிக்கு, நாளைக்கு போகிற ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்துட்டு இன்னைக்கு போகிற ட்ரெயினில் போய் நம்ம ஏற முடியுமா? ஐயா, நம்பர் கரெக்டாக இருக்குது, போர்டு கரெக்டாக தான் இருக்குது, எல்லாம் கரெக்டு. ஆனால் ஒன்று கரெக்ட் இல்லை, டேட்டு கரெக்ட் இல்லை, டைம் கரெக்ட் இல்லை. பேசுது நம்மோடு. அப்போ இந்த இதை செய்யாதேன்னு சொன்ன பிறகு அதை மீறி ஒரு மனிதன் அதை செய்வான், ஆனால் அவன் குற்றவாளியாக மாறுகிறான், தண்டனைக்குரியவராய் மாறுகிறான். அதனால்தான் வசனத்தை பேசுகிறதும் பெருசல்ல, கேட்கிறதும் பெருசல்ல, அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்கிறது, நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்கிறது. ஆனால் அந்த அதிகாரத்தை கொஞ்சம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமாக அதில் சொல்லிட்டே வராரு பாருங்க. எந்த பாவங்களும் அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது, ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவங்கள் அவனுக்கு என்ன செய்கிறது இல்லை, மன்னிக்கப்படுகிறது இல்லை. ஏன் மன்னிக்கப்படுகிறது இல்லை? அவனுக்கு அவன் கண்களுக்கு காட்டப்படுது, அவன் ஞாபகத்தை படிச்சிருக்குது, அது மைண்டுக்கு போயிருக்குது, இருதயத்துக்குள்ள இருக்குது. ஆனா எல்லாம் இருந்தாலும் அந்த வார்த்தையை அசட்டை பண்ணி அந்த ஆவியானவருடைய வார்த்தையை மதிக்காதபடி நடக்கும்போது நான் ஆவியானவருக்கு விரோதமாக செயல்படுகிறேன், வசனத்துக்கு விரோதமாக செயல்படுகிறேன். அதனால சங்கீதத்தில் படிக்கும் போது வசனத்தை அவர் அனுப்பி அவர்களை குணமாக்குற. ஒருத்தர் சோர்ந்து போயிருக்கிறான், சோர்ந்து போற நேரத்துல ஆண்டோட வார்த்தை அவனுக்கு நேராக கடந்து போய் அவனுடைய இருதயத்தை திடப்படுத்துது, இருதயத்தை தைரியப்படுத்துது, நம்பிக்கை கொடுக்கிறது, நம்பிக்கை கொடுக்குது. அந்த வார்த்தை அவனை தேற்றுகிறது, அந்த வார்த்தை நம்முடைய கண்ணீரை கூட துடைக்குது.
வசனம் நம்முடைய உள்ளத்துல காயத்தை ஆற்றுகிறது. இந்த வசனத்தை பாருங்க, அநேக நேரத்துல நான் படிக்கிறோம், ஆனா அதுக்கு செவி கொடுக்கிறதே இல்லை. இன்னைக்கு ரொம்ப நிர்பந்தமான ஒரு காலங்கள். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா, அந்தரங்கத்தில் உட்கார்ந்து வெளியே சொல்ல முடியாதபடி கண்களில் கண்ணீர் கவலையுமா இருக்கிறவர்கள் அதிகம் இன்றைக்கு. ஆனால் அப்படிப்பட்டவருக்கு நேராக ஆவியானவர் வசனத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிடுங்க. இந்த சபையில் நான் பேசுகிற இந்த வார்த்தையை இங்க இருக்க தூதர்கள் கவனிக்கிறார்கள். இந்த தூதர்கள் ஒருவேளை இங்க வர முடியாம நீ வீட்டுக்குள்ள கூட உட்கார்ந்துகிட்டு இருப்பான், அதில் போக முடியாதபடி நிர்பந்தம் உனக்கு உண்டாகிட்டு இருக்கோம், தடைகள் உண்டாகி இருக்கிறோம். ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிற வார்த்தை வீட்டுக்குள்ள வரும். எத்தனை நம்புறீங்க? உனக்காக தேவன் ஏற்படுத்தின தூதன்க வந்து இதை கேட்டுட்டு நேர உனக்கு இந்த வார்த்தைக்கு சொல்லிக் கொடுப்பான். உனக்காக பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்தது, உனக்காகவே வந்தது. ஆனால் சத்ருவினை உள்ளே வர முடியாதபடி தடை பண்ணினான். ஆனாலும் தேவன் உன்னை தேடி வந்தார். அதனால தான் நம்மளை தேடி வருகிறது ஆண்டவர். வசனத்தை அனுப்புகிறார். எப்படி? அவர் தம்முடைய தூதர்கள் கட்டளை கொடுக்கிறாரு. இந்த வார்த்தை இந்த மகனுக்கு கொண்டு போ, இந்த வார்த்தை இந்த மகளுக்கு கொண்டு போ, இந்த வார்த்தை இந்த குடும்பத்துக்கு கொண்டு போ, அவர்களை திடப்படுத்து. அவள் பயந்து போய் இருக்கிறாள், அவள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாள், அல்லது மரித்து போகலாம் என்று தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறாள். எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். சில நேரங்கள் சொல்லுவார்கள், ஐயா நான் மரித்து போகலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட நேரத்தில் யாரோ வந்து என்னோடு பேசினது போல இருந்தது. யாரோ ஒரு முறை ஒருத்தர் சாட்சி கொடுத்தார். அவர் தன்னுடைய அந்த கிராமங்கள்ல இந்த பால்டாயில் என்று ஒரு ஆயில் உண்டு, இந்த செடிகளுக்கு அடிக்கிற ஒரு விஷ மருந்து, அதை எடுத்து வைத்து குடித்து விட்டு மறித்து விடலாம் என்று குடும்பமாக இருந்து கொண்டு இருக்கும் போது அதை எடுத்து அவர் கணவர் கையில வைத்து கொடுக்காரு. திடீரென்று ஒரு கரை வந்து அதை அப்படி தட்டி எல்லாவற்றையும் சிந்தி விட்டது. ஆனா அங்க பார்த்தா ஒரு மனிதரும் இல்லை. அங்க ஒரு மனிதரும் அங்கே இல்லை, ஒரு மனிதர் இல்லை. தேவன் ஒரு தூதர் அனுப்புறார். எப்படி அனுப்புறார் பாருங்க. ஆனாதான் சபையில வந்து தேவ தூதர் உட்கார்ந்து கொண்டு இங்கே இந்த வார்த்தை கேட்பார்கள். இதெல்லாம் சில தீர்க்கதரிசன வார்த்தை வரும். நம்ம நினைப்போம், இங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறார்கள், இவங்க பாஸ்டர் இந்த வார்த்தையை சொல்லுகிறாரு, அல்லது ஆராதனை நடத்தும் போது சிஸ்டர் இப்படி வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் என்று. உங்களுக்கும் எனக்கு மட்டுமல்ல, இதை விட்டு வெளியே இருக்கிற ஆடுகள் உண்டு, வெளியே இருக்கிற குடும்பங்கள் உண்டு. அவர்களுக்காக அவர்களுடைய தூதர்களை கர்த்தருக்கு கொண்டு வந்து, அவர் என்ன தூதர்களுக்கு வந்து இயற்கையாக செயல்பட முடியாது, அவர்களுக்கு சொல்லதான். அதனால என் கையின் கிரியைகளுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள். அப்படி இடத்துல வந்து உட்காருகிறார்கள். இங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே இப்பொழுது ஆவியானவர் சொல்லுவார், இந்த இடத்தில் இந்த மகன் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான், அவனோடு போய் பேசு. சத்தம் கேட்க காதுல. நீ எடுத்த தப்பான முடிவு, நீ தப்பா பேசிட்டு இருக்கிறாய், தப்பா நினைக்கிறாய் என்று இந்த வார்த்தை போய் அங்க போய் பேசுவாருங்க. அதனால நம்ம பிரசங்கிக்கும் போது ஒரு நாளும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு முன்னாடி பார்க்கறது இல்லை. இங்க முன்னாடி தேவ தூதர்கள் எண்ணிக்கை கணக்காக உண்டு. அந்த தூதர்கள் வந்து இந்த வார்த்தைகளை எடுத்து செல்லுவார்கள். இந்த வார்த்தையை கொண்டு போய் அவருடைய இருதயத்தை தேற்றுவார்கள், அவருடைய பயங்களை நீக்குவார்கள். ஆனால் அந்த வார்த்தை கற்றுக் கொடுத்த வார்த்தை, பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள் சொன்னார். நீ எந்த இடத்துல போய் உட்கார்ந்து இருந்தாலும் சரி, சத்துரு உன்னை சுற்றிலும் மதில் போட்டு உன்னை வெளியே கொண்டு வர முடியாதபடி அடைத்து வைத்தாலும் அங்கேயும் கர்த்தருடைய கரம் வந்து உன்னை காப்பாற்றும். எத்தனை நம்புகிறீர்கள்? அங்கேயும் வந்து கர்த்தருடைய கரம் தாற்றும். அதனாலதான் சொல்றார், நீ எந்த இடத்துல போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் கர்த்தருடைய கரம் வரும். எப்படி அப்படி கரங்கள் வருகிறது? எப்படி வருகிறது? அப்படி வார்த்தையை சுமந்து கொண்டு வரும்படியாக தேவன் அவருடைய தூதர்களை வைத்திருக்கிற கருவிகளாக. ஆனாதான் பாருங்க, மனுஷன் உன்னை தேற்றாமல் போகலாம், மனுஷன் உன்னை ஆற்றாமல் போகலாம், அதை உன்னை ஆற்றி தேற்றுகிற ஜீவனுள்ள தேவன் உனக்கு உண்டு. அவர் உன் பக்கத்தில் உன் அருகில் வந்து நம்முடைய கண்ணீர்களை துடைக்கிற தேவன். அநேக நேரங்கள் உடைந்து போன இருதயத்தோடு தான், கண்ணீர் கவலைமா இருக்கிற இருதயத்தோடு தான் நிறைய குடும்பத்தின் வாழ்க்கையை நினைக்கும் போது, குறிப்பாக நீங்க நினைக்கும் போது குடும்ப வாழ்க்கையில் நிறைய பெண்கள் கணவனினால நசுக்கப்படுகிறார், கணவனினால எப்படி சொல்ல உபத்திரப்படுத்தப்படுகிறார். ஆனா நல்ல கணவன் தான், வெளியே பார்க்க அன்புள்ள கணவன் தான், வெளியே பார்க்க நேசமுள்ள கணவன் தான்.
பார்க்கும்போது மனிதர்கள் சொல்ல, ஐயோ ரொம்ப நல்லவர், ரொம்ப அன்புள்ளவர், ரொம்ப சாந்தமுள்ளவர். ஆனா உள்ள கொடூரமான குணங்கள், கொடூரமான சுபாவங்கள். ஆனாதான் ஒரு மனைவியை குறித்து கணவன் தான் சாட்சி கொடுக்க வேண்டும், ஒரு கணவனை குறித்து மனைவி சாட்சி கொடுக்க வேண்டும். யாராவது வந்து நான் நல்லவன் சொன்னவன நான் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்லவன் என்று யார் சாட்சி கொடுத்தாலும் நான் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் வேதம் சொல்கிறது, உன்னை குறித்து நீ புகழாதே. உன்னை குறித்து யார் சொல்லட்டும்? புறத்தியான் சொல்லட்டும். நீ யார் என்று சொல்லட்டும், நீ தேவனுடைய பிள்ளையா இல்லையா என்று சொல்லட்டும். அந்த வார்த்தைகளை நீங்க படித்துக்கொண்டு பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா சில விஷயங்கள்லாம் காட்டுறா பாருங்க. பாவங்கள் மன்னிக்கிற விஷயத்துல, அப்போ மன்னிக்கப்படாத ஒரு பாவம் எது? அப்போ ஆவியானவர் யாரு? இதை எழுதி கொடுத்தவர். வார்த்தையா நமக்கு படிக்கும்படி எழுதி கொடுத்தவர். அப்போ வசனத்துக்கு செவி கொடுக்காமல் போனால் நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுமா படாதா? கேள்வி நம்ம எப்படி கேட்கிறோம்? நான் என்ன பாவம் செய்த, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? என்ன பாவம் செய்தனா இந்த வசனம் உனக்கு காட்டுவோம். யாருக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறாய்? உன்னோடு பேசுகின்ற தேவனுக்கு விரோதமாய், உன்னோடு எச்சரிக்கிற தேவனுக்கு விரோதமாக. ஆனால் இந்த வார்த்தை எப்படி சொல்கிற? அடிக்கடி அடிக்கடி உன்னோடு ஆண்டவர் பேசியும் இருதயத்தை கடினப்படுத்துறது. சில நேரங்களில் கர்த்தர் பேசுவாரு, உணர்த்துவாரு, ஆனால் இருதயத்தை எப்படி கடினப்படுத்துவார்னு சொன்னா, உலகத்தின் சிற்றின்பம், உலகத்தின் ஆசைகள், துன்மார்க்குடைய வேதத்தில் ரொம்ப அற்புதமான, ரொம்ப ஆச்சரியமான, ஆழமான ஒரு சங்கீதம் சொன்ன சங்கீதம் 1 எப்படி 23 குறித்து பேசுறோமோ அதை விட ஸ்பிரிச்சுவல், பரிசுத்தப்படுத்துகிற, உணர்வடைகிற ஒரு சங்கீதம் என்று 1ஆம் சங்கீதம். இந்த 1ஆம் சங்கீதத்தில் துவக்கத்தை படித்து பார்த்தாலே உங்களுக்கு தோன்று பாருங்கள், அழகான வார்த்தை. நீங்கள் ஒவ்வொரு நாள் அந்த வார்த்தையை நினைக்கணும். காலையில் எழுந்தவுடன் அந்த வார்த்தை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். எவ்வளவு அற்புதமாக பரம தெரிஞ்ச வசனம் டக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு இருக்கு. யாருடைய ஆலோசனைகள்? துன்மார்க்கன்னு யாருங்க? துன்மார்க்கன்னு யாரு? பரிசுத்த ஆவியானவர் எச்சரித்தும், பரிசுத்த ஆவியான உணர்த்தியும், பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்த வசனத்துக்கும் செவி கொடுக்காமல் கீழ்ப்படியாமல் போகிறவர்கள் யாரு? துன்மார்க்கர்கள். நான் துன்மார்க்கர் சொன்னோம், ஏதோ பயங்கரமா மீச வைத்துக்கிட்டு பயங்கரமா இதெல்லாம் கட்டிக்கிட்டு தாடியெல்லாம் வளர்த்துட்டு கத்தி எடுத்துட்டு அலைகிறவங்க அப்படி பேசுறவங்க இன்னும் துன்மார்க்கம் இல்ல. வசனத்துக்கு செவி கொடுக்காமல், ஒரு வசனத்தை செவி கொடுக்கவே இல்லை. இவனிடத்துல இருந்து எப்படிங்க பரிசுத்த வார்த்தை வரும்? வசனத்தை கீழ்ப்படியவில்லை, இவன் எப்படிங்க கீழ்ப்படிதல் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள்? அப்போ வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு நபரோடு நீ ஐக்கியம் கொண்டு அவருடைய வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டு இருப்பாயானால், அவரிடத்தோடு நீ ஐக்கியம் கொண்டு இருப்பாயானால், அவரோடு உட்கார்ந்து கொண்டு இருப்பாய். அந்த வார்த்தை எப்படி சொல்லணும்? என்ன அழகா சொல்ல, மீண்டும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. துன்மார்க்கருடைய, நீ அவன் பக்கத்துல போய் உட்கார்ந்து ஆலோசனை கேட்கிறது. ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், இளமை உள்ளவர்களாக இருக்க, முதிர் வயது உள்ளவர்களாக இருக்க, யாராவினாலும் இருக்கலாம். வசனத்தின்படி. அதனாலதான் ஒருத்தர் நான் அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கும்போது, அவர்களை நண்பர்களாக மாற்றும்போது, அவர்கள் ஏற்ற துணைகளாக நாம் தேடும் போது வசனத்தின்படி நடக்கிறவர்களா என்னைக்கு அவன் விசாரிக்கிறோமா? ஒரு பெண்ணை தேடி போறோம், உங்க வீட்டுக்கு ஒரு மருமகள் வேணும் அல்லது ஒரு மருமகன் வேணும், எப்படி தேடுகிறோம்? பொண்ணு மாப்பிள்ளையுடைய பயோடேட்டா கொடுங்க. பயோடேட்டாவை வாங்கின உடனே பேரை பார்க்குறோம், அடுத்து அப்பா அம்மா, அடுத்து என்ன படித்திருக்கிறார், என்ன சம்பளம் வாங்குறார், அடுத்து என்னது, இந்த சம்பளத்தை வைத்துட்டு இவர் என்ன எப்படி நடத்துவார் கேள்வி கேட்கிறோமா இல்லையா? ஒருவர் சொல்றாரு, அம்மா நீ அதெல்லாம் பார்க்காத, அவர் படிப்பு கொஞ்சம் கம்மி தான், சம்பளம் கூட கம்மி, ஆனா அவர் ரொம்ப நல்லா வச்சிருப்பாரு சொன்னா அந்த ஆலோசனை யாரு கேட்பீங்க? கேட்போமா கேட்க மாட்டோமா? என்ன?
பிராக்டிக்கலா யோசிங்க. நம்ம குடும்பத்தில் நடக்கிற சம்பவம் தானே. எப்படி யோசிப்போம்? எப்படி நிதானித்து பார்ப்போம்? கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஆவியானவர் சொல்றாரு, இல்லப்பா இதான் இல்ல, இது எனக்கு மேட்சா இல்ல, எனக்கு என்னதான் இல்ல, மேட்சா இல்ல. ஆனா தேவன் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாருன்னா, வசனோடு பேசி சொன்னா அந்த வசனத்தை அப்படியே கேட்கிறது, அப்படியே கீழ்ப்படுகிறது. அதனால ஒரு நாளும் ஆலோசனை கேட்கும்போது உங்களுக்கு ஒருத்தர் ஆலோசனை கொடுக்கணும்னா அவருடைய வாழ்க்கை சக்சஸா இருக்கணும், அவருடைய வாழ்க்கை கர்த்தரோடு இருக்கணும், அவர் ஆவியானுக்கு பயந்து நடக்கணும். அந்த நபர் உங்களுக்கு, அது ஆணாக இருக்கலாம், நீங்க பெண்களாக இருக்கலாம். பெண்களோட அதிக நேரத்தை செலவு பண்ணும். உங்க பிரச்சனையை பேசுறதுக்கு கூட யார் இடத்துல போய் பேசணும் தெரியுமா? அந்த வார்த்தை கீழே சொல்றாரு, நல்ல இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷம். அந்த வார்த்தையை கொஞ்சம் படிச்சு பாருங்க. நல்ல மனுஷன், கொஞ்சம் கரங்க தட்டி ஆமின்னு சொல்லுங்களேன். நம்மலாம் நல்ல மனுஷரா? நம்ம இருதயம் நல்ல பொக்கிஷமா இருக்குதா? எப்படி யோசிக்கிறீங்க? அங்க யாரை குறித்த நல்ல மனுஷன் சொல்லுது? நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷம் எங்க இருக்குங்க? அதான் சொல்லுகிறார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்க இருதயமும் இருக்கும். உங்க இருதயம் சாதாரண கிடையாதுங்க, அது ஒரு பொக்கிஷம் மாதிரி. அந்த இருதயத்தை அப்படி காக்கணும். ஆனால் உன் இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள்ள அப்படி சொல்கிறது. இருதயத்தை வசனத்தை வைத்து காத்துக்கொள்ள சொல்கிறது. இந்த வசனம் வந்து பேசும்போது, இல்ல என் இருதயம் நல்ல இருதயம், இந்த இருதயத்தை கெடுக்கும்படி பொல்லாத ஆலோசனை உள்ள வராத, நான் செவி கொடுக்க மாட்டேன். அது என்ன லாபம் எனக்கு வந்தாலும் சரி, அது என்ன இனிமே எனக்கு கிடைத்தாலும் சரி, என்ன அற்புதமா என்னோடு பேசினாலும் சரி. சில நேரங்கள்ல ஒரு நண்பர் ஒரு விஷயத்தை எனக்கு சொன்னார். அவன் பாம்பேல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நான் நல்ல அருமையாக என் மனைவியை, என் பிள்ளைகளை, எங்கள் அப்பா அம்மாவை நல்லா கவனித்து என் குடும்பத்தை நல்லா நடத்திக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு மாதமும் நான் சேலரி வாங்கின உடனே நான் ஃபஸ்ட்டு என்னுடைய பெற்றோருக்கு இவ்வளோ அமௌண்ட் அனுப்புவேன். எனக்கு அடுத்து என் மனைவியை சம்பளமான அன்னைக்கு கர்த்தருக்கு இப்படி எடுத்து வைப்பேன். அடுத்து தாய் தகப்பனுக்கு இது செய்வேன். அடுத்து என் மனைவியை அழகாக நேசித்து, நானும் என் மனைவியும் கர்த்தனுக்கு கொடுத்த ஒரே பிள்ளைங்க, அந்த பிள்ளையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல ஹோட்டலில் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன், நல்ல வஸ்திரங்கள் வாங்கி கொடுப்பேன். இப்படிலாம் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். இதை என் உறவினர் ஆகிய என் நண்பன் ஒருவன் குடும்பத்தை என்னை கவனித்து கொண்டே இருந்தார்கள். நான் என் பெற்றோரை கனப்படுத்துவதையும் என் குடும்பத்தை நன்றாக நடத்துவதையும் இவர்கள் பார்த்து நேசிப்பார் என்று நான் நிறைய விஷயங்கள் இவரோடு பேசுவேன். நான் இப்படி இருக்கிற, சந்தோஷமா இருக்கிறோம், நன்றாக இருக்கிறோம், நன்றாக நானும் என் மனைவி என் பிள்ளைகள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா, கர்த்தர் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார், அதை கொடுத்திருக்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கேன். ஆனா இதை கேட்க கேட்க இந்த மனுஷனுக்கு சந்தோஷம் வரல. இந்த குடும்பத்தாருக்கு என்ன வந்துருச்சு? பொறாமை வந்துருச்சு. பொறாமை வந்த உடனே பாருங்க, அவன் என்னோடு என்னை விழத்தள்ளுவதற்காக பேச ஆரம்பித்தான். நான் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சோர்ந்து இருக்கும்போது, வேலையில் ஏதாவது கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும்போது உடனடியாக என்னை கூப்பிடுவான். வாய் அப்படி போய் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் அப்படிம்பான். அப்படி உயர்ந்த இடத்துக்கு போவோம். அதுக்கப்புறம் எனக்கு இந்த பீர் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய இருதயத்தை கரைந்து போக பண்ணிவிட்டான். இன்னொரு பக்கத்தை திருப்ப ஆரம்பித்துட்டான். என் நல்ல இருதயமாக பொக்கிஷ சாலையை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அசுத்தத்தை உள்ளே ஊற்ற ஆரம்பித்தான். நானும் அதற்கு இடம் கொடுத்து விட்டேன். உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாய் போனது. இருதயத்துக்குள் இருந்த நல்ல சுபாவங்கள் எல்லாம் வெளியே போயிடுச்சது. நல்ல சுபாவங்கள் எல்லாம் வெளியே போயிடுச்சது. இப்பொழுது என் பெற்றோரை என்னால் கவனிக்க மனம் வரல. என் குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு மனம் வரல. என் பிள்ளையை கவனிக்கிறதுக்கு மனம் வரல. இந்த நண்பனே எனக்கு தெய்வம் என்று அவனும் நானும் ஒன்றாகவே சுத்த ஆரம்பித்தோம்.
இப்பொழுது சம்பாதிக்கிறதுல பெரும் பகுதி வீணாக போக ஆரம்பித்தது. குடும்பங்கள் உடைய ஆரம்பித்தது. என் குடும்பங்கள் வேறு நொறுக்கப்பட்டது. ஒரு நாள் கடைசி வீடு கூட வாசல் கூட இல்லாதபடி நான் ரயில்வே ஸ்டேஷன்ல விழுந்து கிடக்கிற நிலைமை வந்தது. எல்லாரும் என்னை கைவிட்டு போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் நிர்பந்தமான மனுஷன் யார் என்னை விடுதலையாக்குவார் என்று பவுல் சொன்னத வார்த்தை நாங்கள் படுத்திருக்கும் போது என் காதில் விழுகிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் சொன்னார். என் மனைவி எனக்காக தேவனுடைய ஆலயத்தில் வந்து கண்ணீரோடு இருக்கும்போது அங்கே என் மனைவிக்காக வார்த்தை பேசுவதை போல வருவான். உடனடியாக நான் அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே இப்போ அந்த மனுஷன் எங்க இருக்காரோ தெரியல, ஆனா அந்த வார்த்தை அவர் காதில் போய் விழட்டும், இந்த வார்த்தை அவருடைய காதில் போய் விழட்டும் என்று நான் கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் நிற்பேன். நானும் என்னுடைய ஒரே மகள் தனிமையாக இருந்தோம். எங்களுடைய உறவினர்கள் பெற்றோர் வந்து கூப்பிடுவார்கள். ஆனா ஒரு நாளும் அந்த இடத்துக்கு நான் போறதே இல்லை. தெய்வ சமூகத்திலே நின்றோம். என் கணவனுக்குள் அந்த நாள் இந்த வார்த்தை போனது. ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாத்தையும் இழந்து, மதிப்பு மரியாதையை இழந்து கிடக்கும்போது இந்த வார்த்தை அவருக்கு நேராக விளக்கப்படுது. நிர்பந்தமான மனுஷன் யார் என்னை விடுதலையாக்குவேன்? தேவனை அறிந்த மனிதன், நன்றாக சபை நேசித்த ஒரு மனிதன். ஆனா துன்மார்க்கருடைய ஆலோசனை பாருங்க, அந்த பொக்கிஷத்தை எப்படி கெடுக்குது பாருங்க. ஆனாதான் என்னைக்கும் தவறான ஆலோசனைக்கு நீ கொஞ்சம் காது கொடுக்க கேட்காத. நீ கொஞ்சம் கொடுத்தினாலும் அப்படியே உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். அது ஒரு புயலாக மாறும். ஒரு புயலாக மாறி உடைத்து போட்டு விடும். இந்த வார்த்தை அப்படியே இந்த மனுஷனுடைய இதயத்தை மாற்றி வேறு விதமாக கொண்டு போய் எல்லாவற்றையும் இழந்து போற சூழ்நிலை. ஆனா ஒரு நாள் இந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தில் விடப்படுது. உணர்வடைந்தார். அப்பொழுதுதான் இவருக்கு தெரிகிறது, உணர்வு வருகிறது. அந்த இது நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப நெருங்கின ஒரு குடும்பம். இன்றைக்கும் அந்த வார்த்தையை சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவ்வளவு மேன்மையா இருந்த குடும்பம். சொல்லுவார்கள், ஐயா பிள்ளைனை யார் பார்க்க தெரியுமா? இன்னாருடைய மகனை போல இருக்கணும் ஐயா. என்ன ஞானம்! எவ்வளவு கடவுளுக்கு பயந்து நடக்கிறார்கள். அப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த பெற்றோர் சொல்றாங்க, யார் ஒரு உலகத்தில் பழம் சொல்ற, யாருடைய கண்ணு பட்டுதோ தெரியல, என் பிள்ளை வாழ்க்கை இப்படி போச்சுது. தாயும் தகப்படும் அவ்வளவு கண்ணீர். ஆனா ஒரே ஒரு நாளுங்க இந்த வார்த்தை அவர் காதில் போய் விழுந்துச்சுங்க. எத்தனை நம்புறீங்க? இன்றைக்கு உங்களுக்கு இப்படி பாதிப்பு இருக்குமா? கர்த்தர் உங்களுக்காக அந்த வார்த்தையை அனுப்புவார்கள். அந்த நபருக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த நபருக்குடைய தேவதூதர் இங்கே இருக்கிறார். எடுத்துக்கொண்டு போய் பேசுவார். இந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு பேசும், மாற்றத்தை உண்டாக்கும், விடுதலை உண்டாக்கும். இந்த வார்த்தை அவருடைய காதில் விழுந்த உடனே கதற ஆரம்பித்துட்டார். அந்த இடத்துல சொன்ன ஒருத்தர், நான் ரயில்வே ஸ்டேஷன் கதறினேன், ஆண்டவரே என்ன மன்னின்னு கேட்டேன், என்னை விடுதலையாக்கும் என்று கேட்டேன், என்னை விடுதலையாக்கும் என்று எழுந்து தேவனுடைய ஆலயத்தை நோக்கி தான் ஓடினேன். ஓடி அங்கே உள்ளவர்கள் என் வஸ்திரம், என் நிலைமையில பார்த்துட்டு வேற வஸ்திரம் கொடுத்து எனக்கு நல்ல இதான் எனக்கு இதை கெட்டுக்குமாடின்னு எண்ணம். அந்த சம்பவம் ஞாபகத்தில் பாருங்க. அவனும் தகப்பனை அப்படி விட்டு பிரிந்து போய் அப்படியே எல்லாத்தையும் இழந்து பண்ணி தவிடெல்லாம் கிடைக்காம கஷ்டப்பட்டு அழுக்கு வஸ்திரத்தோடு வந்தான். கர்த்தர் பாருங்க அந்த வஸ்திரத்தை மாற்றினார். இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த பொல்லாத சூழ்நிலைகளை, அசுத்த ஜீவியத்தை கர்த்தர் மாற்றுவார். எத்தனை நம்புகிறீர்கள்? கர்த்தர் சூழ்நிலை மாற்றுவார். குடும்பத்தை அந்த விடுதலை உண்டாகும். 6 மாதம் கழித்தது. அவரே தேடி வந்தார். ஒரு சின்ன வீட்டுல அவ்வளவு வசதியா இருந்த அந்த மனைவி பிள்ளையும் ஒரு சின்ன குடிசை வீட்டுல, பாம்பேல குடிசை வீடுனா தகரத்துல அங்க வீடு இருக்கும். நமக்கு ஓலையில கட்டுற மாதிரி அங்க தகர வீடுகள். அந்த வாழ்க்கையில கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். வீட்டு வாசல் முன்னாடியே சாக்கடை தண்ணி போகும். அதுல எல்லா சுத்தம் போயிட்டு தான் இருக்கும். ஆனா இவங்க அப்படியே உட்காந்து அப்படியே அங்க போன பிறகு தெரிஞ்சு பாருங்க,
இந்த அசுத்தத்துக்குள்ள கூட அவங்க எப்படி வாழ்றாங்க அப்படின்ட்டு. நான் ஒரு வருஷம் அங்க இருந்தேன். அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியவே இல்லை. சும்மா மேலே இது ஒன்று போட்டு முடிக்கிட்டு அப்படியே அவங்க போவாங்க வருவாங்க, அப்படியே இருப்பாங்க. ரொம்ப அற்புதமா அதுக்குள்ளேயும் சந்தோஷமா அந்த நாத்தத்துக்குள்ளேயும் சந்தோஷமா இருக்கிறாங்க. சில நேரத்தில் பாருங்க, தப்பு செய்து மகிழ்ச்சியா இருப்போம் பாருங்க. எப்படி மகிழ்ச்சி வந்துச்சது? அவருடைய இருதயம் மகிழ்ச்சி என்கிற நல்ல பொக்கிஷத்தை இழந்துட்டு அசுத்தமாய் மாறிச்சது. இப்ப அசுத்தத்தோட அசுத்தமா அந்த வாசனையில் வாழ கற்றுக்கொள்கிறார்கள். பொக்கிஷம் இருதயம் சத்தியத்தில் நிறைஞ்சிருக்குமே தவிர அசுத்தத்தில். அதனாலதான் சங்கீதத்தில் அப்படி எடுத்து சொல்கிறாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடந்ததினால அவன் இழந்தது மனைவிய, இழந்தது பெற்றோரை, இழந்தது நல்ல மதிப்பை, இழந்தது எல்லாம் மரியாதைய, எல்லாத்தையும் இழந்தான். ஆனாலும் தேவன் அவனை விடலை. அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவருடைய மனைவியினுடைய போராட்டமுள்ள ஜெபம், விசுவாசமுள்ள ஜெபம், நம்பிக்கையுள்ள ஜெபம். போராடி தாயும் மகளுமாக ஜெபம் பண்றாங்க. ஒரு நாள் அந்த மனுஷனுடைய தூதன் வார்த்தையை சபையிலிருந்து எடுத்துட்டு போனான். அதனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சபை கூடுதல் விடக்கூடாது. எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் சபை கூடுதல் விடக்கூடாது. உனக்கான வார்த்தைகள் வரும், உனக்கான சூழலை மாற்றுகிற செய்தி வரும், ரட்சிப்புக்கு எதுவான செய்தி வரும், பாவத்தை உணர்த்துகிற செய்தி வரும். அதை எடுத்துக்கொண்டு போக நீ வரும்போது உன் தூதர்கள் வருவார்கள். நீ ஏதோ நீ எதுக்காக என்ன கஷ்டம் சபைக்கு வாங்கன்னு சொல்றோம்? எந்த சூழல் இருக்கட்டும், உடனே ஆமா இப்படி சண்டை சச்சரவு, திட்டாரு, வஸ்திரம் நல்ல வஸ்திரம் இல்லை, டயர்டா இருக்குது அப்படின்ட்டு வீட்டில் சோம்பேறி போய் உட்காந்துடக்கூடாது. எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு சூழ்நிலை வந்து இருந்தாலும் சரி, வாஞ்சியோ விசுவாசத்தில் வந்து பாருங்கள். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றில்லை. அதை நான் ஆழமாக விசுவாசிக்கிறவன், ஆழமாய் நம்புகிறவன், உணர்த்துவார் என்று நான் நம்புகிறவன். எனக்கு நம்முடைய இந்த ஊழியத்தை சபை குறித்து யாருக்கு எப்படி எனக்கு ஆழமா நம்பிக்கை உண்டு. என்னை அழைத்தவர் எப்படிப்பட்டவர் என்று அவர் மேல் நம்பிக்கை உண்டு. அவர் என்ன செய்ய போறாருங்கிறது எனக்கு நம்பிக்கை உண்டு. அது குறித்து ஒரு நல்ல விஷயம் எனக்கு இருக்குது. இருக்கிறனால தான் தைரியமா பேசுறேன். அதனால இந்த மனுஷரை நம்பிலாம் பேசுறது இல்லை. யாரை சார்ந்து யார் இப்படி அப்படி எனக்கு அதை செய்வாங்களே அப்படிலாம் இல்லை. எந்த மனுஷரை அற்பமாக நினைக்கிறது இல்லை, எந்த மனுஷரை பெருசாகவும் நினைக்கிறது இல்லை. எல்லாரையும் நான் கர்த்தருக்குள் மதிக்கிறோம், அவ்வளவுதான். கர்த்தருக்குள்ள தேவனுக்காக வாழுகிற நேசிப்போம். வைராக்கியமா கர்த்தர் நிக்கணும். நின்று பாருங்கள், எந்த சோதனை வந்தாலும் நின்று பாருங்கள். அவருடைய வசனம் அப்படியே விடுதலை. சங்கீதம் 107:20 ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வசனம் படிக்க பாருங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அந்த வார்த்தை படிங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி எவர்களை நீங்க யாருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? யாருக்காக போராடிக்கிட்டு இருக்கிறீங்க? யாருக்காக கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எந்த ஆத்துமாக்காக? உன் பிள்ளையா, அண்ணனா, உன் தம்பியா, உன் சொந்தங்களா, அல்ல உனக்கு பழகினவர்களா, அல்லது இந்த பகுதிக்காக நீ போராடி. அதனாலதான் விழித்திரு ஜோமனம் சொல்றோம். மாசத்துல ஒரு நாளாவது விழித்திரு ஜோமனம். நீ கர்த்தரோடு போராடி ஜெபிக்கணும். போன வெள்ளிக்கு நைட் பிரேயர் இருந்துச்சு. நிறைய பேர் நல்ல வீட்டில் உட்காந்து தூங்கிட்டாங்க. என்ன வீட்டில் பேசிட்டு இருக்குதே நேரம் போல தெரியல, அப்படியே போயிருது. இல்ல, நான் ஜெபம் பண்ணணும். அது என் மேல விழுந்த கடமை. அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை என்ன செய்யறாராம்? நீ வசனத்தை வைத்துக்கு ஜெபிக்க 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 அவன் எந்த விதமான, எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, எப்படிப்பட்டவனை கர்த்தர் மாற்றுவார். எப்படிப்பட்ட குடும்பத்தை கர்த்தர் மாற்ற முடியும்? அது மனுஷனால் தான் கூடாதியா, ஆனால் தேவனால் கூடும். எப்படி தேவனால் கூடும்? பரிசுத்த ஆவியானவர் உனக்கு எழுதி கொடுத்துரு வசனத்துக்கு நீ கீழ்ப்படியும் போது நீ அதை கீழ்ப்படியாம போகும்போது தான் அது மன்னிக்கப்படாம போயிருது. நீ கீழ்ப்படித்து பாருங்க, சூழ்நிலையில் மாறும்.
நிச்சயமாக அது மாறும். அதுதான் நம்பிக்கையோடு அழகாக சொல்ற, நம்பிக்கையோடு ஸ்திரீகளே அரணுக்கு வாருங்கள். சபைக்கு சும்மா வர சொல்லுங்க, நீ நம்பிக்கையோட வரணும். நடக்கும். தேவன் நிச்சயமாக செய்வார். தேவனா கூடாத ஒரு காரியம் இல்லை. என் மனதில் நான் ரொம்ப பயந்து ஒரு நாள் பார்த்தோடு இந்த ஒரு சந்தர்ப்பம்லாம் இருக்குது. இந்த ஆல்டர்ல பயத்தோடு ஜெபம் பண்ண நாட்களாக இருக்குது. அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை இன்னை வரை நம்பிக்கிட்டே இருக்கிறேன். இந்த இடத்துல யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறார்களோ, அந்த வசனப்படி நடக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் இந்த அற்புதங்கள் நடக்கும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மனம் பாரத்தோடு கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ண ஒரு காரியம் உண்டுன்னா ஆனந்துக்காக ஜெபம் தான். ஆனந்த் வித்யாவுக்காக நான் முத நடத்தி வச்ச திருமணம் ஆனந்த திருமணம் தான். ஆனா அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு உடனே என் மனம் எப்படி அவங்களுக்கு எப்படி இருந்தது தெரியல. ஆனா நான் ரொம்ப மனம் உடைஞ்சி போயிருந்தேன். ஆண்டவரே, முதலாக நடத்தி வைக்கப்பட்ட ஆனந்த ஸ்ரீவித்யாவை நினைத்திரளும் ஐயா, இந்த இடத்துல வருடம் 5 வருஷம் போயிடுச்சுது, 6 வருஷம் ஆயிடுச்சுதே. திடீர்னு புயல் வெறமான் வீசுது குடும்பத்துக்குள்ளேயும். ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னு புயல் வெறவான் நடக்குது. ஆனாலும் விடல. நிச்சயமாக ஆண்டவர் செய்வி. அப்படிதான் கர்த்தர் பேசுறார் ஒரு விஷயத்த. இப்ப அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. யாராக இருந்தாலும் நிச்சயமாக அந்த அற்புதம் செய்வார். திடீர்னு ஒரு நாள் செய்தி வருது, மருத்துவர்கள் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு. அப்பவும் ஆண்டவர் வார்த்தை சொல்லணும்னு எனக்கு சந்தேகம் வரவே இல்லை. ஆனா அந்த நம்பிக்கையோட உடைக்கிற மாதிரி அடுத்த ஒரு செய்தி வருது. ஆனால் திடீரென்று அந்த சூழ்நிலையை மாற்றி ஒரு நற்செய்தி வருவாங்க. முதல்ல வந்ததுலாம் என்ன செய்தி? புயல். அடுத்து ஒரு தென்றல் வருகிறது, அருமையான தென்றல். கர்த்தர் கன்சீவாக மாற்றி இருக்கிறார் என்று கரங்களை தட்டி ஆண்டவரை. இப்பதான் என் உள்ளம் பொங்கி கர்த்தருக்குள்ள களி கூறுகிறது. அதுக்கு முன்னாடி நம்ம அருணுக்கு ஜேம்ஸுக்கு அப்பா கர்த்தர் அது தரிசனத்தை அப்படியே காட்டினாரு. அவன் குழந்தையோட எல்லாம் வர்ற மாதிரி அந்த இது. அது எனக்கு ரொம்ப பாரமாலாம் தெரியல. எனக்கு இது பாரம். எனக்கு இருந்த பாரம் என்னன்னா, நம்ம நடத்தி வைத்த திருமணம். யாராவது என்ன செய்வாங்க, எப்பா இந்த பாஸ்டர் எடுத்து வச்சு ஒண்ணு நடக்குது. அது எனக்கான ஒரு வேதனைகள். ஆனா கர்த்தர் செய்து கொடுத்தாரு பாருங்க. அந்த தேவன் சதா காலங்கள் நம்முடைய அதை விட ஒரு பெரிய காரியம் ஜெயராஜ் 10 வருஷத்துக்கு அப்புறம் ஜெபத்தை கேட்கிறவருங்க. அப்ப நான் ஜெயராஜ் சொல்ற ஒரே விஷயம், நீ ஜெபம் ஜெயராஜ், உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு. புருஷன் ஜெபம் பண்ணணும். வேதம் சொல்லுகிறது, புருஷர்கள் தங்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தணும். நீ ஜெபம் பண்ணு, தேவ தூதரை எடுத்துட்டு போவாரு, உன் கண்ணீரை எடுத்துட்டு போவாரு. நீ உண்மையா ஜெபிக்கிறாய். நீ மனுஷனை ஏமாத்திடலாங்க, ஆனா கர்த்தரை ஏமாற்ற முடியாது. சபை உனக்கு போதிச்சுட்டே இருக்குது, உனக்கு புத்தி சொல்லிட்டே இருக்குது. நீ பரியாசக்காரத்தை உட்காராத, பாவியோட வழியில நிக்காத, துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்காத, அதை வெறுத்து தள்ளு. கர்த்தருடைய ஆலோசனை கேளு, கர்த்தருடைய ஆலோசனை நடக்க பழகு. அவருக்கு போதித்து நடத்துவாரு. நீ எதற்காக கண்ணீர் விடுகிறாயோ அந்த இடத்துக்கு வார்த்தையை எடுத்துக்கொண்டு நீங்க போக முடியாது. ஆனா தேவதூதனால் அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு போக முடியும். எதை நம்புறீங்க? நீங்க போக முடியாத விட்டுக்குங்க. சில இடத்துல பாருங்க, கணவன் மனைவியும் கீரி பாமா மாதிரி இருப்பாங்க, அல்லது அண்ணனும் தம்பியும் கீரி பாமா இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு செய்தியை கொண்டு போகணும், உங்களால் கொண்டு போக முடியாது. ஆனா நீங்க அவங்களுக்காக தேவ சமூகத்தில் வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வீட்டை குறித்து நல்ல எண்ணத்தை தேவன் அந்த வீட்டுக்குள்ள உருவாக்கிடுவாரு. அண்ணனை குறித்து தம்பியை குறித்து நல்ல எண்ணத்தை கர்த்தர் உண்டாக்குறாரு. அந்த இருதயத்தை மாற்றுகிறவர். அதான் இருதயமாக பொக்கிஷம் சொல்றாரு. நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து கொடுக்கிறான். உங்களுடைய அதனால்தான் பாருங்க, நல்ல மரமானால் நல்ல கனியை கொடுக்கும். அப்போ மரங்கிறது யாரு?
ஒரு மனிதரோ ஒரு மனுஷியோ அல்லது ஒரு குடும்பமோ ஒரு சபையோ ஏதோ ஒரு காரியத்தை வைத்துக் கொள்ளுங்க, உயிர் உள்ளதை வைத்துக் கொள்ளுங்க. அப்போ ஒரு நல்ல சபைன்னா அந்த சபை நல்லதை தான் எடுத்து கொடுக்கும். அது நல்லது எதை எடுத்து கொடுக்கும்? இப்ப நல்லதுன்னு சொன்னா நீங்க எதை நல்லதுன்னு சொல்லுவீங்க? என்ன செய்ய நல்லதை கொடுக்கும். எதை நீங்க நல்லது சொல்லுவீங்க? ஒரு நல்ல கனி வரணும்னா, நல்ல மரம் வரணும்னா அதுக்கு முன்னாடி இந்த மரத்துக்கு கொடுக்க வேண்டிய நல்ல விஷயம் இருக்குது, அதற்கு பண்படுத்த வேண்டியது இருக்குது, அதை கீழ்ப்படி பண்ண வேண்டியது இருக்குது, அது கிளை நறுக்கப்பட வேண்டியிருக்கிறது. கிளையெல்லாம் நறுக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் கொடுத்து 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 அதுக்கப்புறம் அது நல்ல மரமாகி நல்ல பொக்கிஷங்களை மாறி அங்கே இருந்தாங்க நல்ல நல்ல கனிகள் வந்துகிட்டே இருக்கும். நல்ல நல்ல கனிகள் வந்துகிட்டே இருக்கும். சும்மா வராது. சும்மா வர்றது நடிப்பு, ஏமாற்று, பொய்யனும் பொய்க்கு விசுவாசமா இருக்கிறான். அவன் பேசுவது ஒன்று இருக்கும், செயல் வேற மாதிரி இருக்கும். பேசுறது ரொம்ப தேன் மாதிரி இருக்கும், ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆனா உண்மை அது அல்ல. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 35, 36. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் கவனிக்க வேண்டியது. இப்போ நீ நல்ல பொக்கிஷத்துல இருந்து எடுத்து காட்டினாலும் சரி, பொல்லாத பொக்கிஷத்தை எடுத்து காட்டினாலும் சரி, நீ நல்லதை பேசினாலும் சரி, பொல்லாதத ஞானமாய் அறிவாய் பேசுவதை போல பேசினாலும், அதை நீ நம்ப பண்ணினாலும், இவைகளை எல்லாம் கேட்கிறவர், பார்க்கிறவர், கணக்கில் எழுதுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் எழுதி கொண்டே இருக்கிறார். எல்லாத்தையும் கொண்டு ஒரு நாள் நியாய தீர்ப்புல என்ன செய்வாராம்? இந்த பயந்தாங்க நமக்கு வரணும். ஆதியாகமத்தில் படிக்கிறோம், பயப்படாதன்னு சொன்னாரு. எதை குறித்து பயப்படாத? எதற்கு பயப்படணும்? 2 விஷயம் இருக்குது. நீ பொல்லாத பொக்கிஷமாகிய இருதயத்திலிருந்து பொல்லாததை எடுத்து பேசக்கூடாது என்று பயம் இருக்கணும். அதே நேரத்தில் நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்ல விஷயத்தை பயப்படாமல் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். பயப்படாமல் சொல்லணும். நல்ல விஷயத்த நம்ம எதை பேசுறோம் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். எதை செய்தால் மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கணும். நாம் பண்ணுகிற எந்த காரியமா இருக்கட்டும், மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமானதை மட்டும்தான் பேசணும். அது யாரு பேச முடியும்னா, நல்ல பொக்கிஷமா இருக்கிற நம்ம அக்கௌண்ட்ல நல்ல பணம் இருந்துச்சுன்னா எடுத்து நல்லா செலவு பண்ணுவோம். அப்படிதானே? வட்டிக்கு வாங்கி செலவு பண்ண எப்படி இருக்கும்? வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? 2 பொக்கிஷம் தான். இதுவும் பணம் தான், அதுவும் பணம் தான். இதுவும் செலவு பண்றோம், இதுவும் செலவு பண்றோம். இவன் நல்லதை நல்ல பங்குல இருந்து சேமிப்புல இருந்து எடுத்து சொல்லப்படுறான். நான் ஒரு கதை சொல்லல, ஒரு அண்ணன் தம்பி 2 பேரும் பாலும் பழமும் சாப்பிட்ட மாதிரி. இவன் உழைப்பிலிருந்து எடுத்து சாப்பிடுகிறான். ஆனா இவன் கடனை வாங்கி அங்கங்க ஏமாத்தி அப்படி வாங்கி இப்படி வாங்கி ஃப்ரெண்ட்ஷிப்பை வாங்கி வாங்கி செலவு பண்றான். பின் நாட்களை எப்படி இருக்குண்டாகும்? எல்லாம் அக்கௌண்ட்ல வருமா வராதா? எல்லா நியாயத்திற்கு வந்து நிற்கும். நீ என்ன பேசுறா? அதனாலங்க பேசுவதற்கு எப்படி இருக்கணும்? தாமதமாகவும் கேட்கிறதற்கு தீவிரமாகவும். வசனத்தை கேட்கறதுக்கு அவ்வளவு தீவிரமா இருக்கணும். சத்தியத்தை கேட்பதற்கு அவ்வளவு தீவிரமா இருக்கணும். அவ்வளவு வாஞ்சியா இருக்கணும். என்ன ஜோசப், இன்னும் காலையில் எவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சு. இப்போ உள்ள பையங்களுக்கு எது தெரியுமா? யார் உன்னையாவது என்ன சொல்லிட்டாக்கி ரொம்ப கூச்சலாம் வந்துடுது. கூச்சல் இல்லை, அது வரவே கூடாது. பார்த்துங்க, அப்படி வரவே
எங்க பாஸ்டர்லாம் அப்படிதான் பேசுவாங்க. பக்கத்துல யாராவது தப்பு பண்ணி எங்களை தான் திட்டுவாங்க. எங்களுக்கு தான் அடி கிடைக்கும். அப்படி அடி வாங்கி தான் நல்லா வர முடிஞ்சது. திட்டு வாங்கி தான் நல்லா முடிஞ்சது. இப்போ சென்டிமெண்டா உடனும் என்ன இப்படி பேசுற, அதுல லூசுகள் அப்படி அந்த சுபாவம் வருது. அதுல அசுத்த ஆவிகளுடைய சுபாவம். நம்ம நினைப்போம் ரொம்ப நல்ல சுபாவம் நினைக்கிறோம். நல்ல சுபாவம் கிடையாது. நல்ல சுபாவம் தெரியுமா? எதுக்கு என்ன திட்டினாங்க? நான் அந்த தப்பு பண்ணேன், அதனால தானே என்ன திட்டினாங்க. அப்போ நான் என்ன தப்பு பண்ண மாட்டேன், அப்போ நான் இப்படி செய்ய மாட்டேன். அப்படிதானேம்மா? என்ன வக்கீல் சார், அப்படிதானே? நம்ம அப்படிதானே யோசிப்போம். ப்ரொபோசர் திட்டுனாக்கி நம்ம உனச்சு பண்ணுமா? அது ஒரு கும்பல் உண்டு. உடனே காலேஜை கட்டடிச்சு போயிருது. இந்த இவர் வந்தால் நாங்கள் கிளாஸுக்கே போக மாட்டோம், அதனால யாருக்கு ரெஸ்ட்டும் எல்லாம் அக்கௌண்ட்ல வரும், கணக்கில் வரும். ஆனால் நல்ல பொக்கிஷமாகி இறுதி உள்ள பிள்ளைங்க என்ன செய்வாங்க தெரியுமா? நம்மை கடிந்து கொள்ளும் போது கூட அமைதலாக கேட்டுட்டு அடுத்து யோசிப்பாங்க. இல்லை, அடுத்து நாம் இப்படி இருக்கக்கூடாது, அடுத்து நம்ம இப்படி செய்யக்கூடாது, அவனை மாற்றிக்கொள்ளணும், குணத்தை மாற்றிக்கொள்ளணும். மாற பொக்கிஷ சாலை நல்ல பொக்கிஷாலை மாறுகிறோம், மகிமையின் பொக்கிஷாலை மாறுகிறோம், ஞானமுள்ளதாய் மாறுகிறோம். நிறைய கேட்டு உள்ள ஸ்டோரேஜ் வந்துடும். சரியான நேரத்தில் உனக்குள்ள இருந்து பொன் தகட்டில் வைக்கப்பட்ட வார்த்தை போல உன் வாயிலிருந்து புறப்படும். நீ அநேகருடைய இருதயத்தை நீ திருடப்படுத்துவாய். யாரு நல்லா கேட்கிறாங்களோ அவங்களாலதான் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்க முடியும். கடிந்து கொள்ள கேட்க மாட்டேங்கிறதுங்க ஒரு காலத்துல அவர்களால் குடும்பத்துக்கு பெரிய தீமைகள் வரும், அவர்களால் நஷ்டங்கள் வரும், அவர்களால் அவமானங்கள் வரும். இதான் உண்மை. ஆனா கேட்கிறவர்கள், அதனால்தான் பேசுவதற்கு வாயை நல்ல பிளாஸ்டிக் போட்டு அடைச்சிடணும், காதை விட்டு 2 திறந்துடணும். உடனே பேசுங்க. திட்டுறீங்கன்னா எனக்கு திட்டிடுங்க. என்ன சாலினி, பரவாயில்ல திட்டிடுங்க. அப்படியே கேட்கணும். பாருங்க தீட்ட நீங்க ஷார்ப்பா இருப்பீங்க. உங்க புத்தி, ஞானம், அறிவு அப்படி எங்கேயோ போயிரும். பாருங்க அவர் சொல்லுவாங்க, பாருங்க அன்னைக்கு சபையில அவ்வளவு பாசம் சொல்லும் போது கூட அன்பா கேட்டுக்கிட்டு தாங்க பசங்க. இன்னைக்கு ஆண்டவர் எப்படி உயர்த்தி வைத்திருக்காரு பாருங்கள். கேட்கிறவனை கர்த்தர் உயர்த்துவார், கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுவான். வேதம் சொல்லுகிறேன், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான் என்று. எதை கேட்கிறவன்? வசனத்தை கேட்கிறவன், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவன், கண்டிப்பை கேட்கிறவனை கர்த்தர் உயர்ந்த எடுத்துக்கொண்டு உதவுவார்.